வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தனாசார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு மிட்டம் போர்ஷன்ஸ்க்கான புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். லெசன் வைஸ் பார்க்கலாம். இதுக்கான ஃபஸ்ட்டு மிட்டம் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லெசன் நம்பர் 1 மெட்டலர்ஜி, 2 பி பிளாக் 1, 3 வந்து பார்த்தீங்கன்னா பி பிளாக் 2 அண்ட் லெசன் நம்பர் 6 சாலிட் ஸ்டேட்டு, லெசன் நம்பர் 7 கெமிக்கல் கைனட்டிக்ஸ் அண்ட் லெசன் நம்பர் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். இந்த 6 லெசன்ஸ் வந்து நமக்கான ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட் போர்ஷனாக இருக்குது. அதில் இருக்கிற புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து நம்ம அப்படியே பார்க்கலாம். ஸோ லெசன் வைஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், லெசன் நம்பர் 1 மெட்டலர்ஜிலேருந்து. இங்கே கொடுத்துருக்கிற இந்த கொஷின் நம்பர் வந்து புக் பேக்கில் இருக்கிற அந்த சீரியலில் இருக்கும். ரைட், ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸு? இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஷினில் கேட்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 2, வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல் ஃப்ரம் தேர் ஓர்ஸு. இது வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். அண்ட் கொஷின் நம்பர் 4 பாருங்கள், விச் டைப் ஆஃப் ஓர் கேன் பி கான்சன்ட்ரேட்டட் பை ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தடு? எக்ஸாம்பிள் வந்து 2 கொடுக்க சொல்கிறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஷினில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் தி மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் ஆஃப் நிக்கல். இது வந்து 5 மார்க்கில் கேட்கலாம். வான் ஆர்கல் மெத்தட் இருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள், எக்ஸ்பிளைன் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் வித் அன் எக்ஸாம்பிள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு 5 மார்க் கொஸ்டின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள், கிவ் தி யூசஸ் ஆஃப் ஜிங்க்கு. இது 2 ஆர் 3 மார்க்லேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அண்ட் 9th ஒன் பாருங்கள், எக்ஸ்பிளைன் தி எலக்ட்ரோமெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம். இது வந்து ஹால் ஹெரால்டு ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம், அந்த கொஸ்டின் தான். இது 5 மார்க்கில் வந்து அடிக்கடி கேட்குற ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள், எக்ஸ்பிளைன் தி ஃபாலோயிங் டேர்ம்ஸு. அதுக்கு எக்ஸாம்பிளும் கேட்குறாங்க, கேங்கு அண்டு ஸ்லாக். அடிக்கடி கேட்குற ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு கிவ் தி லிமிடேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். இதுவும் வந்து 3 மார்க் கொஸ்டின். ஓகே, இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் அடிஷ்னல் கொஷின்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் எல்லாம் வந்து தனி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ புக் பேக் மட்டும் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இப்போ லெசன் நம்பர் 2 போவோம். இதில் பாருங்கள், கொஷின் நம்பர் 1, ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு எலமெண்ட் இன் பி பிளாக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். இது வந்து ஒரு 3 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கிவ் தி யூசஸ் ஆஃப் போராக்ஸு. இது 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்க முடியும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4, கேட்டினேஷன், டிஸ்கிரைப் briefly catenation property of carbon. இதுவும் வந்து 3 மார்க் ஆர் 5 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, ரைட் நோட்ஸ் ஆன் ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் 3 மார்க்கு. ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன்ஸ் அண்டு அல்கீன்ஸ் இருக்கும் இல்லையா, அது கேட்பாங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள், கிவ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் CO அண்டு CO2. இது 2 மார்க்கில் இருக்கும். 7th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு, கிவ் த யூசஸ் ஆஃப் சிலிகான்ஸ். சிலிகான்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாட் இஸ் சிலிகான்ஸ், டைப்ஸ் ஆஃப் சிலிகான்ஸ், ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் எல்லாமே படிச்சுக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து 5 மார்க்கு. இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் யூசஸ் ஆஃப் சிலிகானில். சம்டைம்ஸ் வந்து 5 மார்க் கொஷினில் 2+3 பேட்டர்னில் இது 3 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் கொஷின் நம்பர் 8 பாருங்கள், டிஸ்கிரைப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். அடுத்து 9th ஒன், ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஹைட்ரோபோரேஷன். இது 3 மார்க்கு. இதே கொஷின் வந்து ஆர்கானிக் ஏரியாலையும் கேட்பாங்க. ரைட், அடுத்தது பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 11, ரைட் நோட்ஸ் ஆன் மெட்டாலிக் நேச்சர் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ். இது வந்து 3 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை தி போரேட் ரேடிக்கல். இது 3 மார்க்கு. ரைட் நோட்ஸ் ஆன் ஜியோலைட். இது 5 மார்க்கு. அண்ட் CO இஸ் அன் பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட், ஜஸ்டிஃபை தி ஸ்டேட்மெண்ட் வித் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து 3 மார்க்கில் கேட்கலாம். ரைட், இவ்வளோ கொஷின்ஸ் வந்து நீங்கள் லெசன் நம்பர் 2ல் படிக்க வேண்டியிருக்கும். அடுத்து லெசன் நம்பர் 3 பி பிளாக் பார்ட் 2 போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1, வாட் இஸ் இன்னட் பேர் எஃபெக்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்லேயோ அல்லது வந்து 3 மார்க்லேயோ கேட்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3, எக்ஸ்பிளைன் ஒய் ஃப்ளூரின் ஆல்வேஸ் எக்ஸிபிட் இன் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், கிவ் எக்ஸாம்பிள். இது வந்து 2 மார்க்கில் கேட்கலாம் ஆர் 3 மார்க்கில் கூட சம்டைம்ஸ் வரும். இதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 5 மார்க்கில் தவிர்க்க முடியாத ஒரு கொஸ்டின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள், ஒய் ஃப்ளோரின் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் அதர் ஹாலஜன்ஸ். ஸோ இதுவும் வந்து 3 மார்க்கில் கேட்கலாம். the anomalous behavior of
ஃபஸ்ட் எலமெண்ட் வரும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 7, கிவ் த யூசஸ் ஆஃப் ஹீலியம். இது ஒரு இம்பார்ட்டன்ட்டு 3 மார்க் அண்ட் ஈஸி. அடுத்து வாட் இஸ் கொஸ்டின் நம்பர் 8, வாட் இஸ் ஹைபிரிடைசேஷன் ஆஃப் அயோடின் இன் IF7, அதோட ஸ்ட்ரக்சர் கேட்குறாங்க. இது சம்டைம்ஸ் 5 மார்க்கில் கூட கேட்கலாம். அடுத்து வந்து 10th ஒன், ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் குளோரின் இன் லெபார்டரி, 3 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் ஒன். அடுத்து கிவ் த ரீசன் டு சப்போர்ட் த சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுவும் 3 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து ரைட் தி ரீசன் ஃபார் அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் நைட்ரஜன், இதுவும் 3 மார்க்கு. அடுத்து கிவ் த யூசஸ் ஆஃப் ஆர்கான், 3 மார்க்கு. வாட் ஹேப்பன்ஸ் வென் PCl5 இஸ் ஹீட்டட், கொஸ்டின் நம்பர் 19, இதுவும் வந்து 3 மார்க்கில் கேட்கலாம். இப்போ 3 மார்க்கு நம்ம சொல்கிறது 3 மார்க்கில் கேட்கலாம் அல்லது 2 மார்க்கில் கேட்கலாம். 2 மார்க் கொஸ்டின்லையும் 3 மார்க்கில் மாற்றி கேட்கலான்னு உங்களுக்கு தெரியும். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் தனியாக கொடுத்தாலும் 5 மார்க்காக இருக்கும், அல்லது வந்து 5 மார்க்கில் 1 சப்டிவிஷனாக கூட இந்த கொஸ்டினை கேட்பாங்க. அது 3+2, 4+1 அந்த மாதிரிலாம் கேட்கும்போது இந்த 5 மார்க் கொஸ்டினுக்கு 5 மார்க்கே வராமல் 4+1, 2+3 அந்த மாதிரி சப்டிவிஷன் வரும்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து லெசன் நம்பர் 6 போகலாம். சாலிட் ஸ்டேட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே இருக்கிற கொஸ்டின் நம்பர்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது புக் பேக்கில் அந்த ஆர்டரு. சரி, கொஸ்டின் நம்பர் 1, டிஃபைன் யூனிட் செல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2, கிவ் எனி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் கிறிஸ்டல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இதுக்கு வந்து நீங்கள் புக்கில் 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, கூட எக்ஸாம்பிள் வந்து NaClன்னு போட்டு ஆர் KClன்னு போட்டுக்கலாம். இது வந்து 3 மார்க்லேயோ 5 மார்க்லேயும் வரலாம். அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 3, டிஃபரன்ஷியேட் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அண்டு அமார்ஃபஸ் சாலிட்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி 7 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல், இதுவும் இம்பார்ட்டன்ட் 1, 3 மார்க் ஆர் 5 மார்க்கில் கேட்கலாம். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 7, டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் டெட்ராஹெட்ரல் அண்ட் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸு, ஸோ இதுவும் 5 மார்க்கில் கேட்கலாம் ஆர் 3 மார்க்கில் கூட கேட்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள், வாட் ஆர் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ், ஸோ இது 3 மார்க் கொஸ்டினில் வரும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11, calculate the number of atoms in FCC unit cell, இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். 1 + 3 = 4னு முடிப்பீங்க. அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள், why ionic crystals are hard and brittle, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின். அடுத்து calculate the percentage efficiency of body centered, ஸோ BCC சிஸ்டம்க்கு நீங்கள் வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். 68% வரும் இல்லையா, அந்த கொஸ்டின் தான் இது. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், டயக்ராமோட எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 24, ரைட் நோட்ஸ் ஆன் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். டிஃபெக்டில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும், ஸ்காட்கி ஃப்ரெங்கல். அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டல் எக்ஸஸ் டிஃபிஷியன்சி, இதிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ரைட், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு 5 மார்க்கில் ஒரு ஹாஃபு. அடுத்து 22 பாருங்கள், இது ஒரு சம்மு. ஆட்டம் X அண்ட் Y ஃபார்ம்ஸ் BCC கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர். ஆட்டம் X வந்து ப்ரெசென்ட் அட் அ கார்னர் ஆஃப் அ கியூபு அண்ட் Y வந்து ப்ரெசென்ட் அட் அ சென்டர் ஆஃப் அ கியூப். அப்படின்னா அந்த சிஸ்டம்க்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இதுவும் 3 மார்க் ஆர் 5 மார்க்கில் கேட்குற ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து லெசன் நம்பர் 7 போகலாம். இதில் வந்து நீங்கள் டெரிவேஷன் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கணும். 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க்கில் இது இம்பார்ட்டன்ட் அப்படியே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள், டிஃபைன் ஆவரேஜ் ரேட்டு அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஸோ ஒரு எளிமையான கொஸ்டின். ஸோ இது வந்து 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் டிஃபைன் ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட், ரெண்டையுமே வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் 3 மார்க் ஆர் 2 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, டிரைவ் இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் 0 ஆர்டர் ரியாக்ஷன், A gives ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள், டிஃபைன் ஹாஃப் லைஃப் ஆஃப் அ ரியாக்ஷன், ஷோ தட் தி ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் half life is independent to the initial concentration of a reactant அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு கொஸ்டின். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு 3 மார்க்கு ஆர் 5 மார்க் எதில் வேணாலும் இந்த கொஸ்டின் வரலாம். ஸோ நல்லா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள், கிவ் தி டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆர்டர் அண்டு மாலிகுலாரிட்டி. இதுவும் வந்து 3 மார்க்கில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள், டிஸ்கிரைப் தி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ ரொம்ப ஈஸியான ஒன்று. கிராஃபை வரைஞ்சி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸில் என்ன எடுத்துக்கிறோம், ஒயில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத எழுதி அதில் இருக்கிற அந்த லைனோட ஸ்லோப்பை இங்கே வந்து இண்டிகேட் பண்ணணும். இதுதான் வந்து இங்கே இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9, இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி எஃபர்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஆன் ரியாக்ஷன் ரேட்டு. கேட்டலிஸ்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி மாறுது, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே எழுத போகிறோம். அண்ட் எக்ஸாம்பிளோட நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம்.
அடுத்து 13th கொஸ்டின், எக்ஸ்பிளைன் briefly the collision theory of bimolecular reactions. இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், இருந்தாலும் இது படித்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பப்ளிக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அண்ட் 14th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் தி டேர்ம்ஸ் இன்வால்வ்டு. அது k = a⁻- EA/RT அப்படின்னு எழுதுவீங்க. அதில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். அண்டு கொஸ்டின் நம்பர் 16 வாங்க, கிவ் 2 எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இது வந்து ஈஸி, 2 மார்க் கொஸ்டின். அடுத்து எக்ஸ்பிளைன் சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வித் அன் எக்ஸாம்பிள், இது 3 மார்க்கு. அடுத்து வந்து 2 சம் இருக்குது, இதில் பாருங்கள். சம் நம்பர் 30 பாருங்கள். எ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் 40% complete in 50 minutes. Calculate the value of rate constant. அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, டைம் required for 80% completion. ரெண்டும் கேட்குறாங்க. ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் 30 புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25, தி டைம் ஃபார் half change in a first order decomposition of a substance A is 60 seconds. அதாவது T half 60 seconds சொல்கிறாங்க. அண்ட் calculate rate constant, how much of A will be left after 180 seconds. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இதில் இருக்கிற இந்த 2 சமயம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லெசன் நம்பர் 11, ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்டு ஈத்தர்ஸ். ஸோ இதில் வந்து மினிமம் கொஸ்டின் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 2 இருக்குது. ட்ரா த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்டு வென் 1 ethoxy prop 1ene is heated with 1 equivalent of HI. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். அடுத்து 9th ஒன் பாருங்கள், வாட் ஹேப்பன்ஸ் வென் 1 propyl ethanol இஸ் ட்ரீட்டட் வித் அஸ்டிஃபைடு KMnO4. இதுவும் வந்து 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள், ஹவு இஸ் ஃபீனால் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் குளோரோபென்சீன் அண்ட் ஐசோப்ரோபைல் பென்சீன். 3 மார்க்கில் கேட்கலாம் தனித்தனியாக. இப்போ குளோரோபென்சீன் டு ஃபீனால் கேட்கலாம், அல்லது வந்து ஐசோப்ரோபைல் பென்சீன் டு ஃபீனால் கேட்கலாம். இதுவும் வந்து 3 மார்க். நெக்ஸ்ட் வந்து கோல்ப் ரியாக்ஷன், இம்பார்ட்டன்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 12 இருக்குது. அண்டு 15 பாருங்கள், வாட் இஸ் மெட்டாமெரிசம், கிவ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் IUPAC நேம் ஆஃப் தி மெட்டாமர்ஸ் ஆஃப் 2-methoxypropane. ஸோ இது வந்து நீங்கள் அதில் ஸ்டேட்மெண்ட்டு டெஃபினிஷனாக எழுதிட்டு அதில் இருக்கிற இந்த காம்பவுண்டுக்கு ஐசோமெர்ஸ் 2 எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 16, ஹவ் ஆர் ஃபாலோயிங் கன்வர்ஷன் எஃபெக்டட். ஃபஸ்ட்டு பாருங்கள், பென்சைல் குளோரைடு டு பென்சைல் ஆல்கஹால். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பென்சைல் ஆல்கஹால் டு பென்சோயிக் ஆசிட். இந்த கன்வர்ஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள், ஃபீனால் இஸ் டிஸ்டில்டு வித் ஜிங்க் டஸ்ட் ஃபாலோடு பை ஃபிடல்கிராஃப்ட் அல்கைலேஷன் வித் தி ப்ரொப்பைல் குளோரைடு டு கிவ் எ காம்பவுண்ட் ஏ. ஓகேவா, ஏ வந்து எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு ஃபஸ்ட் லைனில் சொல்கிறாங்க. அண்டு ஏ ஆன் ஆக்சிடேஷன் கிவ்ஸ் பி. அப்போ அதை ஆக்சிடைஸ் பண்ணால் பி கிடைக்குது. தென் ஐடென்டிஃபை தி ஏ அண்ட் பி அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின் தான். அடுத்தது 23, ஹவ் வில் யூ கன்வெர்ட் அசிட்டிலீன் இன்டு N-butyl ஆல்கஹால். இதுவும் 3 மார்க் கொஸ்டின். அடுத்தது கம்ப்ளீட் தி ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இங்கே இருக்கு பாருங்கள், எத்தில் ஆல்கஹால் PBr3A அக்வஸ் NaOH B அண்டு சோடியம் போட்டால் B வந்து சியாக மாறுது. ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன் வந்து 4 கொடுத்துருக்காங்க. இந்த ABCD ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து 19th கொஸ்டின் பாருங்கள், கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஸோ இங்கே வந்து ஃபீனால் கொடுத்துட்டு பென்சாயில் குளோரைடு அண்டு பேஸ் கொடுத்துருக்காங்க ஏ. அப்போ ஏ வந்து நைட்ரேஷன் பண்ணால் பி கிடைக்குது. பியில் வந்து மேஜர் ப்ராடக்ட்டை தான் அவங்க பின்னு வச்சுருக்காங்க. இங்கே வந்து 2 ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அதில் வந்து ஒன்று தான் மேஜர் எதுவோ அதுதான் வந்து இங்கே பின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் 21, CH3MgBr மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு ரியாக்ட் வித் சைக்ளோஹெக்சனோன் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆசிட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஏ, அதுக்கப்புறம் HBr போட்டிங்கன்னா பி கிடைக்குது. பியிலேருந்து Mg அண்ட் ஈத்தர் போட்டிங்கன்னா சி கிடைக்குது. சி வந்து ரியாக்ட் வித் ஃபார்மால்டிகைடோட நமக்கு வந்து டி கிடைக்குது. அப்படின்னா ABCD என்னன்னு கண்டுபிடிக்கணும், ரியாக்ஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் 24th, இந்த மாதிரி கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. பியூட்டன் 2 இருக்குது, அதை தயோனைல் குளோரைடு SOCl2ஓட போடுறீங்க, ஏ கிடைக்குது. ஏ வந்து மெக்னீஷியம் வித் ஈத்தரோட பி ஃபார்ம் பண்ணுது. பி வந்து என்ன ஆட் பண்ணும்போது ஒய்யாக மாறும். அண்டு இங்கே கொடுத்துருக்காங்கல்ல பியூட்டன் 2 இதை வந்து காப்பர் அண்டு 573 போட்டிங்கன்னா எக்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பியூட்டன் 2 காப்பர் 573 கெல்வின் போட்டு எக்ஸ் கிடைக்கும் இல்லையா, இந்த எக்ஸை கொண்டு வந்து இங்கே போட்டு பியோட சேர்த்து ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த ரியாக்ஷனுக்கு வந்து நீங்கள் சொல்யூஷன் எடுக்கணும். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம லெசன் நம்பர் 1, 2, 3, 6, 7 அண்ட் 11 இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு மிட்டம் போர்ஷனுக்கான புக் பேக்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே பார்த்துட்டோம்.
இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சரு நம்ம சேனலில் வீடியோவாக பப்ளிஷ் ஆகிருக்கும். அதுக்கான பிளேலிஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, எக்ஸாமில் வரதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் அடிஷ்னல் கொஷின்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.